ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ இந்த ப்ரோக்ராம்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரைட் அ ப்ரோக்ராம் டு கம்பேர் டூ ஸ்ட்ரிங்ஸ். ஓகே, அதாவது ரெண்டு ஸ்ட்ரிங்குமே வந்து சேமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ அந்த ரெண்டு ஸ்ட்ரிங்குமே சேமா இருந்தா என்ன பிரிண்ட் ஆகும், ஸோ அந்த ரெண்டு ஸ்ட்ரிங்கும் சேமா இல்லைன்னா என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரெண்டு ஸ்ட்ரிங்கும் சேமா இருந்தா ட்ரூன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். ரெண்டு ஸ்ட்ரிங்கும் சேமா இல்லைன்னா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். ஸோ அதுக்கு நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்றோம். ஸோ அந்த ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரோக்ராமிங்ல பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். யா, நம்ம ப்ரோக்ராம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரைட் அ ப்ரோக்ராம் டு கம்பேர் டூ ஸ்ட்ரிங்ஸ். ஓகே, டூ ஸ்ட்ரிங்ஸை கம்பேர் பண்ணா சேமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை வேலிடேட் பண்ணிட்டு நமக்கு ட்ரூ ரிட்டர்ன் பண்ணுமா இல்லை ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரோக்ராம்ல பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஸ்ட்ரிங் ஒன்று கிரியேட் பண்றேன். ஸ்ட்ரிங் ஒன் இஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்டேஷன் ஸ்ட்ரிங் வேல்யூஸை கொடுக்குறேன். ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனதர் ஸ்ட்ரிங், அதாவது எதுக்கு அனதர் ஸ்ட்ரிங் கிரியேட் பண்றோம், ரெண்டாவது ஸ்ட்ரிங் கிரியேட் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸ்ட்ரிங் டூ இஸ் ஈக்குவல் டு டபுள் கொட்டேஷனுக்குள்ள ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூஸ் கொடுக்குறேன். பைத்தான் இஸ் அ பவர்ஃபுல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூஸ் நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் தேர்ட் ஸ்ட்ரிங்கை நான் கிரியேட் பண்றேன். டபுள் கொட்டேஷன் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிங் ஒன்ல இருக்க வேல்யூஸை நான் ஸ்ட்ரிங் த்ரீக்கும் டிஃபைன் பண்றேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் கம்பேர் பண்ணணும். ஓகே, ஸோ இது எப்படி கம்பேர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரிங் ஒன் அண்ட் டூவை கம்பேர் பண்ணி பார்ப்போம். str2. ஓகே, இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ் போட்டு யூஸ் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லைனை டிஃபைன் பண்றதுக்கு தான் இந்த கமெண்ட் யூஸ் பண்றேன். ஸோ இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் ஒன்னையும் ஸ்ட்ரிங் டூவையும் கம்பேர் பண்ணி பார்க்கறேன். ஸோ எப்படி கம்பேர் பண்ணி பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி, ஸோ பிரிண்ட் str1. ஸோ இப்போ பிரிண்ட் மட்டும் பண்ணா பிரிண்ட் ஆகாது. ஸோ அதுக்கு என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆப்ரேட்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். அதாவது அது வேலிடா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு செக் பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ணும் அவுட்புட்டை. ஸோ ஸ்ட்ரிங் ஒன் ஆப்ரேட்டர் ஸ்ட்ரிங் டூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். யா, இப்போ ரன் பண்ணி பார்க்குறேன். see that ஸ்ட்ரிங் ஒன் அண்ட் ஸ்ட்ரிங் டூ ரெண்டுமே ஃபால்ஸ் ஆயிடுச்சு, அதாவது ரெண்டுமே ஒரே ஸ்ட்ரிங் இல்லை. ஸோ இப்போ நான் வேற இதை கம்பேர் பண்ணி பார்க்குறேன். ஸ்ட்ரிங் ஒன்னையும் ஸ்ட்ரிங் த்ரீயும் கம்பேர் பண்ணி பார்க்குறேன். கம்பேர் str1 அண்ட் ஸ்ட்ரிங் த்ரீ. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் ஒன்னையும் ஸ்ட்ரிங் டூவும் கம்பேர் பண்ணி பார்த்ததால எனக்கு அந்த ஆப்ரேட்டர் ஃபெயில் ஆகி எனக்கு ஃபால்ஸ் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் இப்போ ஸ்ட்ரிங் ஒன் அண்ட் ஸ்ட்ரிங் த்ரீ ரிட்டர்ன் பண்ணி பார்க்குறேன். த்ரீ ஒன். யா, இப்போ ஸ்ட்ரிங் ஒன் அண்ட் ஸ்ட்ரிங் த்ரீயும் கம்பேர் பண்ணி பார்க்குறேன். see that எனக்கு ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆயிருக்கு. அதாவது நான் ஒரு ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்ட்ரிங்குள்ள ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணியிருக்கேன். செகண்ட் ஸ்ட்ரிங் மட்டும் வேறையா இருக்கும். தேர்ட் ஸ்ட்ரிங் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ண ஸ்ட்ரிங் வேல்யூஸே தான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி பார்க்குறேன். ஸோ எதை கம்பேர் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங் ஒன் அண்ட் ஸ்ட்ரிங் டூவும் கம்பேர் பண்ணி பார்க்குறேன். கம்பேர் பண்றதுக்கு என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆப்ரேட்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். ஸோ ஆப்ரேட்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்ட்ரிங் ஒன் அண்ட் ஸ்ட்ரிங் டூ அன்வேலிடான ப்ரோக்ராம். ஸோ அதுக்கு எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபால்ஸ் அப்படிங்கிற வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணிருக்கு. ஸோ அது எனக்கு ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ அதனால எனக்கு ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ரெண்டு ப்ரோக்ராமும் ரெண்டு ஸ்ட்ரிங்கும் நமக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங் ஒன் அண்ட் ஸ்ட்ரிங் த்ரீயும் கம்பேர் பண்ணி பார்க்குறேன். அதுக்கு பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஸ்ட்ரிங் ஒன் ஆப்ரேட்டர் ஸ்ட்ரிங் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். எனக்கு ட்ரூ ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஸோ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ஃபால்ஸ் ட்ரூ ரிட்டர்ன் ஆயிருக்கு. யா, திஸ் இஸ் தி ப்ரோக்ராம். தேங்க்யூ.